ஹalleluya, praise the Lord, hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். hallelujah, praise the Lord, hallelujah, glory to God, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம அனைவரும் தேவனாகிய கர்த்தருடைய அவருடைய திருப்பாதத்துல நின்று கொண்டு நம்ம அவரை நோக்கி நம்ம பார்த்து நம்ம மன்றாடுவோம். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus, glory, 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 glory. Hallelujah, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, amen, hallelujah, hallelujah, hallelujah. இயேசப்பா, உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Father. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen, 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 amen. Praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஜீசஸ் ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், எங்கள் நடுவில் அசைவாடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மனுஷருக்கு அவருடைய தப்பிதங்களை எல்லாம் மன்னிக்கிறவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எங்களுக்கு இறங்குகிற ஒரு தெய்வமே, இதோ இந்த வேளையில கர்த்தாவே, எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளாலும் இரக்கங்களாலும் எங்களை இந்த வேளையில அப்பா நிரப்புங்க அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ அன்பு இப்போது எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லா இருதய கடினங்களும் இந்த வேளையில அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உருகி போகட்டும். மலைகள் உருகுகிறது என்று நாங்கள் ஆண்டவரே வாசிக்கிறோமே. இப்போது எங்கள் இருதயங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக மிகுந்த உருக்கமுள்ள ஒரு இருதயமாய் மாறட்டும் ஆண்டவரே. Thank you Lord, hallelujah, 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 hallelujah. Glory, glory, glory. எங்கள் பலிபீடங்கள் எல்லாம் உடைந்திருக்கின்றனவே, அவைகளை இப்பொழுது நாங்கள் செப்பனிட்டு எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே அப்பா. ஹalleluya, hallelujah. உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியாகிய அந்த காளையை நாங்கள் இப்போது கர்த்தாவே உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Glory to God, glory to God, glory to God, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஜீசஸ், hallelujah, hallelujah, hallelujah. Holy Spirit, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீசஸ், hallelujah, hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரபல ரிபல ரதர சந்தனாதியா. ஓ ஜீசஸ், hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஓ ரிபஹரதன சந்தனாதியா. Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. ஆண்டவரே, இந்த வேளையில எங்கள் நடுவிலே நீர் அசைவாட வேண்டுமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயை கிடைக்கணுமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மேட்டிமையான சிந்தனைகளும் இந்த வேளையில இயேசுவுக்கு முன்பாக தாழ்ந்து வரணுமே அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், இருமாப்பான கண்கள் எல்லாம் இந்த வேளையில தாழ்ந்து கடந்து வரணுமே சமூகத்துல.
எங்கள் முழங்கால்கள் எல்லாம் முடங்கணுமே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Rabadana Shandanadia. Hallelujah, hallelujah. There is no place for human ego in your presence, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory. வழி தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் சுற்றி திரிந்தோம். எங்களை நல்லபடியாய் கண்டுபிடித்து உம்முடைய மந்தைக்குள்ளே சேர்க்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, stodram, stodram, stodram. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Oh, Rabba Shandanadaradia. Maradana Shandal Paradunadiandaradia. Glory, 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 glory. In the name of Jesus. Amen. கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், வசனங்களை கேட்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகூலமான துணையாயிருந்து, ஓ தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், உடைய கிருபைகளை பகிர்ந்தளித்து அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விண்ணப்பங்களோடும் தேவைகளோடும் கண்ணீரோடும் ஏக்கங்களோடும் கடந்து வந்திருக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தரே பதிலாயிருந்து ரபா சந்தனாதியா, தேவ சமாதானத்தினால இருதயங்களை நீர் கட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இயேசுவே, இந்த வேளையை நீர் கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய கிருபைகள் நமக்கு அது அளவில்லாமல் நமக்கு காணப்படுகிறது. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயங்களை தாழ்த்தி ஒரு மனப்பக்குவத்தோடு காணப்படுகிற, அவருடைய சமூகத்தில் ஒரு ஆயத்தத்தோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் அவர் நல்லவராகவே அவர் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Praise you, Jesus. Glory to God. சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, அவனை மரண கண்ணிகள் பிடித்தது, மரண கட்டுகள் அவனை சூழ்ந்தது என்று சொல்லுகிறான். ஆனாலும் அந்த பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து தன்னை கர்த்தர் காப்பாற்றினார் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. நமக்கும் கர்த்தர் அப்படியே இருக்கிறார், விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். Thank you, Jesus. அவரால் விடுவிக்க முடியாமல் போக ஒரு காரியமும் கிடையாது. அல்லேலூயா. மரண கட்டுகள், எல்லா கட்டுகளில் இருந்தும் அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. Praise you, Jesus. Glory to God. Hallelujah. பாடலின் இந்த வரிகளை கூட நம்ம பாடுவோம். நம்முடைய கர்த்தர் விடுதலை நாயகனாய் அவர் இருக்கிறார். இந்த பாடலை கூட நம்ம எடுத்துக்கொள்வோம். விடுதலை நாயகன். Praise you, Jesus. Glory to God. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், அல்லேலூயா, எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன்,
தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் நமக்கு தந்தார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வோம், யோர்தானை மிதித்து நடப்போம், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. நம்முடைய கர்த்தர் விடுதலையின் நாயகனாய் இருக்கிறார். Hallelujah. Glory to God. Praise you Jesus. Thank you Holy Spirit. Amen. Jesus. Glory, 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 glory. Praise you Jesus. Hallelujah. அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். Deliverance. Amen. Hallelujah. எவ்வளவோ காரியங்கள் பூமியில ஒரு மனுஷனை சிக்கலில தவிக்க விடுகிறது. அவனுடைய சொந்த புத்தியினத்தினால தன் வாழ்வின் முற்பகுதியில அவன் செய்த காரியங்கள் அவனை தன்னுடைய பிற்பகுதியில ஒரு விடுதலை இல்லாமல் சிக்க வைத்துவிடும். அல்லது ஒரு மனுஷன் தான் எடுத்த சில முடிவுகளின் காரணமாக அவன் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரு விடுதலை இல்லாமல் அவன் மாட்டிக்கொள்ள நேரிடும். அல்லது அவனுடைய பக்கத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் அவனுடைய சோதனை, அவனுக்கு நேரிட்ட கதி அவனை ஒரு கண்ணியில அகப்பட்டு விட பண்ணிவிடும். அவன் எல்லா காலமும் அவன் அகப்பட்டவனாயிருப்பான். மனிதன் வியாதிக்குள்ளாக போகிறவனாய் காணப்படுகிறான். மனிதனுடைய வாழ்வு அது ஒரு துக்கத்துல போய் மாட்டிக்கொள்ள நேரிடுகிறது. சிலருக்கு துக்கங்கள் எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் மாறுகிறது இல்லை. சிலருடைய முகங்களிலே இருக்கிற துக்கம் மாறி போகிறதே இல்லை.
காலையில ஏற்பட்ட சோர்வு அது இரவு வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஏராளமான நிறைய காரியங்களில அவன் மாட்டிக்கொள்வதும், அகப்படுவதும், சிக்கிக் கொள்வதும், விழுந்து கிடப்பதும், குழியிலே கிடப்பதும் அவனுக்கு வாடிக்கையாய் போய்விட்ட காரியம். சரீரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. சரீரம் சில வேளைகளிலே ஒரு ஸ்பைரல்ல போய் மாட்டிக்கும். அப்படின்னா என்ன? அது ஒரு சுழண்டு 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 சில பலவீனங்களுக்குள்ளே அது மாட்டிக்கொண்டு இருக்கும். சிலருடைய ஆத்துமா அப்படி கிடக்கும். அதற்கு ஒரு விடுதலையே இல்லை என்ற நிலை கிடக்கும். சிலருடைய புத்தி மண்டலங்களுக்குள்ளே சில நினைவுகள் அவர்களை மீண்டும் 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 குத்தி வருந்தி அவர்களை ஒரு எழும்ப விடாமல் அப்படியே வைத்திருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை செய்வதிலே அவர் நாயகன். ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொன்றாகிலும், யாரும் இல்லாமலும் கூட, அல்லது நிறைய அநேகம் பேரை கொண்டாகிலும் அவராலே நம்மை விடுவிக்க முடியும். Praise the Lord, hallelujah, glory to God, hallelujah. இன்றும் கூட நம்முடைய கர்த்தர் அப்படியே தான் நம்ம இடத்துல வந்திருக்கிறார். அவரை தியானிக்கும்படி அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைமை, வாழ்விலே, வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, மனதிலே ஒவ்வொரு நிலைமை இருக்கிறது. சிலருக்கு பயங்களினால விடுதலையே இல்லை, பயந்தே இருக்கிற அனுபவங்களில காணப்படுகிறார்கள். இப்படி என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. சிலருக்கு தாங்கள் ஒரு சிறையில இருக்கிறதே தெரியாது. பேதுரு உறங்கிக் கொண்டிருந்தானே, அதுபோல சில அனுபவங்களில கைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கு, கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. ஆனால் தங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை என்பதே அறியாமல், விடுதலையின் காற்று என்றால் அது எப்படி இருக்கும், சுதந்திரத்தின் காற்று எப்படிப்பட்டது என்பதே தெரியாது. பிறந்ததிலே இருந்தே அப்படியே கிடக்கிற அனுபவம். புதிய பரலோகத்தின் சிந்தனைகள் எதுவும் உண்டாகிறது இல்லை. பூமியிலேயே மனம் பாடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தெரிந்த ஒரே குதூகலம் பூமியில இருக்கிற காரியங்கள் தான். விடுதலை இல்ல, சுதந்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சுதந்திரம் என்ன என்பது தெரியல. ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் விடுதலை நாயகன். ஹல்லேலூயா, glory to God. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் நமக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Oh, Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. சங்கீதங்களின் புஸ்தகம். இன்னைக்கு சில சங்கீதங்களின் புஸ்தகங்களில் இருந்து சில வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம். அதை முழுவதுமாகவே கூட நம்ம வாசிக்கலாம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் ஒரு சங்கீதத்தின் புஸ்தகத்தின் சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஆனால் அதனுடைய முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். 42 எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். Psalm 42.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்குப் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கிக் காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரைத் துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. நம்ம வாழ்விலே பரிசுத்தாவியானவர் நமக்கு எப்போதும் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நமக்கு ஜெபிக்கணும், நமக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும்னா வேத வசனங்களிலே நமக்கு நல்ல உடனே நம்மளுடைய ஆவி தேவனோடு இணைந்து கொள்வதற்கு நம்ம மிகவும் உதவியாய் இருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகங்கள் தான். அல்லேலூயா. அதனாலதான் நிறைய வெறும் நியூ டெஸ்டமென்ட் பைபிளா சில பைபிள்ஸ் இருக்கும். ஆனாலும் அதுல சாம் புக்கை மட்டும் கூட சேர்த்திருப்பான். ஏன் அப்படின்னா அது ஒரு பிரவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அதுல நிறைய காரியங்கள் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். அது தாவீதின் அனுபவங்கள் அல்லது சங்கீதக்காரனுடைய அனுபவங்களாக கூட அது பதிவிடப்பட்டிருக்கலாம். சில காரியங்களுக்கு நமக்கு சரியான வியாக்கானம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம படித்து அதுல நமக்கு குழப்பம் உண்டானால், சில சங்கீதங்களின் வசனங்கள்ல எதுவுமே அப்படி நம்மை இடறல் அடையாதபடி நம்ம அதை வாசிக்க நமக்கு உதவியாய் இருக்கும். அல்லேலூயா. நேரடியான சில வார்த்தைகள் இருக்கும். ஏன்னா வேதத்துல நீ பக்தியாயிரு, நீ தேவனிடத்துல பயபக்தியாயிரு, நீ கர்த்தருக்கு பயந்துரு, நீ கர்த்தரை நோக்கி எப்போதும் காத்திரு, இப்படி எல்லாம் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய சமயங்களில விசுவாசிகளாகிய நமக்கு அதை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு இயல்பிலேயே ஆவிக்குரிய தன்மைகள் நமக்கு கொஞ்சம் நீர்த்து போயிருக்கு. இயல்பிலேயே ஒரு மனுஷனுக்குள்ளே பக்தி உண்டு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னா பக்தி. ஆனா அவன் அதை என்ன செய்வதில்லை, அவன் அதை வளர்த்து கொள்வதில்லை. அவனுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியங்களை அவன் துண்டித்துக் கொள்ளுகிறான். தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அதை துண்டித்துக் கொள்ளுகிறான். அவன் வாலிப வயதிலேயே ஒரு மனுஷன் வளர்ந்து வருகிற போது அவனுக்குள்ள என்ன உண்டாயிடும்? அவன் தனக்கு அந்த பக்தி மார்க்கத்தை அவன் விரும்புகிறதை விடவும் அவன் தன்னிச்சையாக சுய பலத்தின் மேல் சார்ந்து செல்ல தொடங்குகிறான். அவன் சுய அறிவு, சுய புத்தி, சுய பலன், சுய நீதி, இப்படியே வேற ஒரு டைரக்ஷன் எடுத்து போயிடுவான் மனுஷன். அல்லேலூயா. பிறந்து அவன் வளருகிற போது கர்த்தர் அவனுக்குள்ள வைத்திருக்கிறது பயபக்தி தான். எல்லா மனுஷனுக்கும் இது சரிதான். அல்லேலூயா. ஆனால் அவன் வளர்ந்து வளர்ந்து வர 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 அவன் எதை சார்ந்து கொள்ள தொடங்குவான்? சுய புத்தி, சுய பலன், சுய நீதி, இப்படியே அவன் தன்னுடைய ரூட்டை மாத்தி தனக்கும் பக்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பக்தியா இருக்கிறதை பார்த்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகி அவன் முற்றிலும் வேறு ஒரு மனுஷன் போல அவன் அப்படியே போயிடுவான். அல்லேலூயா.
ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை அப்படி பக்தி மார்க்கமாய் நம்ம வளராமல் இருந்திருந்தாலும், நமக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு ஜனமாக நாம் இருக்கிறோம். நாம் கர்த்தராலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். அல்லேலூயா. நாம் எந்த அளவிற்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோம், எவ்வளவு தூரம் அவரை அறிந்து வைத்திருக்கிறோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும், வேத வசனங்கள் சொல்லுகிறது அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. The Lord has chosen us. Amen. Hallelujah. தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. ஆனால் பக்தி வைராக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு இடத்துல காணப்படுகிறது, மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. முன்னாடி எல்லாம் பாரம்பரிய சபையாக இருந்தாலும் கூட சில சகோதரிமார் விசேஷமா, நம்ம அம்மா, எங்க அம்மாலாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சிறு வயதிலேயே முழங்கால்ல நின்று அவர்கள் அழுது தேவ சமூகத்துல அவர்கள் கதறுவார்கள். அது பார்ப்பதற்கே அந்த காட்சி எப்படி இருக்கும்? பக்தி மார்க்கமாய் இருக்கும். அல்லேலூயா. சிலர் வெறும் பார்வைக்கென்று அப்படி இருப்பார்கள், அதை நான் சொல்லவில்லை. மன உருக்கமாய் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி, தான் ஒரு அடிமை என்று சொல்லி, நான் சிறு வயதில் இருக்கிற போதெல்லாம் இதை பார்த்திருக்கிறேன். என்னுடைய அம்மா அப்படியே மனம் உடைந்து உருகி தேவ சமூகத்துல அவர்கள் அழுவது எங்க அம்மா மாத்திரம் இல்ல, நிறைய பேரை நம்ம அப்படி பார்த்திருப்போம். நம்மளுடைய அனுபவங்கள் எப்படின்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கு. நான் சபைகள்ல அவ்வளவாய் நமக்கு பெந்தெகோஸ்தே சபையில சிறு வயதுல பெரிய அனுபவங்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் கிருபையில எனக்கும் சில அனுபவங்கள் அந்த வயதிலேயே இருந்தது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே மேல் வீட்டுல ஒரு குடிசை போட்டு அந்த இடத்துல ஆராதனைகள் நடக்கும். நாங்கள் ஒரு சில சமயங்களில் அங்க போய் வருகிற ஒரு வழக்கமும் உண்டு. அப்ப எல்லாம் நாங்கள் பாரம்பரிய சபையில இருந்தாலும் கூட அப்படி சில பெந்தெகோஸ்தே அனுபவங்களும் உண்டு. அல்லேலூயா. அப்ப பார்த்தால் எப்படி இருக்கும்னா, எல்லாம் பக்தியாய் தேவ சமூகத்துல தங்களுடைய இருதயங்களை ஊற்றுகிற அன்னாள்களை போலதான் இருந்தாங்க. அல்லேலூயா. Praise you Jesus. Hallelujah. எல்லாரும் எப்படிதான் இருந்தாங்க? அன்னாள்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அநேக சகோதரிகள் இருந்தாங்க. சகோதரர்கள் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் பராக்கு பார்த்துக்கிட்டு சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தாங்க. ஆனா சகோதரிகள் நிறைய பேர் எப்படி இருந்தாங்க? நல்ல அந்த பக்தி மார்க்கம் அவர்களுடைய நடக்கையிலே வெளிப்படும். அவர்களுடைய ஆராதனையின் சமயத்துல வெளிப்படும். அதற்கப்புறம் எப்படியோ நமக்கு அது தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆராதனையின் வேளையில, தேவ சபையின் வேளையில, தேவ சமூகத்துல இருக்கிற போது அவர்கள் தங்களை தாழ்த்திக் கொள்வதிலே கொஞ்சமும் குறைவுபட்டவர்களாய் இல்ல. அல்லேலூயா. அப்படியே நான் பெந்தெகோஸ்தே சபையில அப்படியே வளர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு, வளர்ந்து வந்த பிறகு நான் அங்கேயும் கூட நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய சாட்சி, அவர்களுடைய ஜெபம் எல்லாவற்றிலேயும் தேவ பக்தி அதிகமாக வெளிப்படும். அதற்கு பதிலா இப்ப என்ன வெளிப்படுது? அறிவுதான். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் என்ன வெளிப்படுகிறது? அறிவுதான் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. முக்கால்வாசி நேரம் எப்படியாவது எல்லா இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சிட்டோம்? நம்ம அறிவை வெளிப்படுத்தி விட்டால் நம்மை ஏதோ ஞானி என்று நினைத்துக் கொள்வார்கள். நம்மை ஏதோ பெரிய ஆள் என்று நம்மை மனதில அப்படி நினைத்துக் கொள்வார்கள். என்னமோ ஒரு காரணம் நமக்கு என்ன வந்துருச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. நம்மளுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியில மனுஷன் எப்படி போயிட்டான்? எல்லா இடத்திலையும் தன்னுடைய அறிவை காண்பிக்க வேண்டும், தனக்கு தெரிந்தவைகளை வெளிப்படுத்த வேண்டும், தனக்கு புரிந்து கொண்டதை அறிக்கை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரூட் எடுத்து நம்மளும் வந்துட்டோம். அல்லேலூயா. பக்தி வெளிப்படுகிறதுல குறைவு இருக்கிறது. தேவ அறிவு வெளிப்படுகிறது தவறு கிடையாது. தேவ வசனங்களை குறித்த அறிவு, அது எல்லாம் ரொம்ப நலமான காரியம்தான். அது ரொம்ப ஒரு தேவைப்படுகிற ஒரு காரியம்தான். ஏனென்றால் நம்மளுடைய உதடுகளிலே அநேகர் தேவ வசனங்களை தேடுவார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய தாசர்களாக, தேவனுக்கு அடிமைகளாய் காணப்படுகிற நம்மளுடைய உதடுகளிலே தேவ வசனங்களுடைய அறிவு நமக்கு எப்போதும் இருக்கணும். கர்த்தரை குறித்த காரியங்கள் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் பக்தியும் நமக்கு வெளிப்பட வேண்டும். Glory to God. பிள்ளைகள் நம்மிடத்துல பார்க்கிற போது நம்மிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவ பக்தியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
Glory to God. ஏதோ நம்ம அறிவா பேசுறோம், ஏதோ அறிவுரைகள் சொல்றோம், ஆலோசனைகள் சொல்றோம், ஞானமா நம்ம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? நமக்குள்ளே ஒரு தேவ பக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Glory to God. Hallelujah. அதை கண்டுதான் என்ன செய்வார்கள் பிள்ளைகளும் தங்களுடைய, ஒருவேளை இப்போ அவர்கள் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், தாங்கள் வளர்ந்து சில சமயங்கள் வருகிற நாட்களிலே தங்களுடைய தனிமையான வாழ்வின் அனுபவங்களில் அவர்கள் வருகிற போது அவர்கள் தங்களுடைய பக்தியை அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகள் பக்தி வைராக்கியமாய் காணப்பட வேண்டும். தேவ பக்தி தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. தேவ வசனங்களும் அதற்கு நமக்கு ஏதுவாய் உதவி செய்கிறது. அதிலே விசேஷமாய் நமக்குள்ளே எப்போது நம்மை அதற்கு நேராய் வழி நடத்துகிறது தான் சங்கீதங்களின் புஸ்தகம். Hallelujah. Glory to God. Hallelujah. ஒருத்தனுக்கு புத்தியே இல்ல, புத்தியே வேலை செய்யல, எந்த அறிவும் இல்லை, எந்த ஞாபகமும் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அவனுக்குள்ளே இருக்கிற பக்தி அவனை என்ன செய்து விடும்? அவனை ஒரு விடுதலைக்கு நேராய் நடத்தும். ஹல்லேலூயா. அவனுக்கு பக்தி என்று ஒன்று ஒரு மனுஷனிடத்துல இருந்தால் போதும், அவனை என்ன அடிச்சு போட்டாலும், உதைச்சு போட்டாலும், மிதிச்சு போட்டாலும் அவன் என்ன செஞ்சிருவான்? கடைசியா போய் பக்தியா போய் நின்றுடுவான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல மனதை உருக்க பழகி வச்சிருக்கான். அவன் கர்த்தருடைய பிரசன்னம்னாலே அவன் மனம் என்ன செஞ்சிரும்? உருகிரும். ஹல்லேலூயா. நமக்கு பல வேளைகளில எவ்வளவோ ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கொஞ்சம் கூட நம்ம இருதயம் அசைவே ஏற்பட்டிருக்காது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? வீட்டுல நமக்கு எப்போதும் சண்டை, வம்பு, வீட்டுல எப்போதும் நமக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு லௌகீக காரியம், இப்படியே நம்ம இருக்கிறதுனால என்ன ஆயிருது? நம்மளுடைய இருதயம் தடிச்சு போயிடுது. ஹல்லேலூயா. அது எப்படி உண்டாயிடுது? அதுல ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு தன்மை வந்துடுது. அது அப்படியே அது கடினப்பட்டு போயிடுது. அது ஒரு கல்லு போல் அப்படியே இருக்கு. வயிறு கல்லு மாதிரி இருந்தா சாப்பிடுறது ஏதாவது ஜீர்ணிக்குமா? ஜீர்ணிக்காது. அது வாந்தியாய் வெளியில தான் வரும். அப்ப ஒரு உருக்கம், நம்ம பாடியே எப்படி செய்யப்பட்டிருக்கு? ஒரு கல்லு மாதிரி ஆண்டவர் செய்யல. ஒரு மெட்டாலிக் பாடி இல்லை நமக்கு. நமக்குள்ள இருக்கிற சரீரத்தினுடைய அமைப்பு, இருதயம், கிட்னி எல்லாத்தையும் எடுத்து எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி, அதான் சதையான இருதயம். ஹல்லேலூயா. மூளை, எதை வேணா எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலும் அப்படியே ஒரு மாதிரி தான், உருகிதான் அது இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப தேவ சமூகத்துல நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? மனம் உருகி நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப மனம் உருகி நம்ம தேவ சமூகத்திலே நம்ம கடந்து வருகிற போதுதான் நம்ம இருதயம் அவருடைய சமூகத்திலே ஊற்றப்படும். அப்போதான் நம்ம ஜெபிக்க முடியும். சிலர் வயதாய் விசுவாசிகளா இருப்பாங்க, என்ன செய்யணும்னே தெரியாது. சிறு வயதுல இருந்து அவர்களுக்கு பக்தி மார்க்கமே இல்ல. எப்போதும் அலுவல், படிப்பு, வேலை, பிள்ளைகள் இப்படியே வளர்ந்து வந்து வயது முதிர்ந்த காலத்துல இப்பதான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க. கர்த்தருடைய விடுதலையின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு விட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. ஆனா என்ன செய்ய முடியல? திடீர்னு பக்தியாய் தோன்ற தெரியல, என்ன செய்யணும்னு புரியல. கையை தூக்கணுமா, கையை இறக்கணுமா, என்ன செய்யணுங்க? அப்படியே அவங்களும் கண்ணை திறந்து சுத்தி முத்தி எல்லா ஜனத்தையும் பாக்குறாங்க. ஆனா இருதயத்துல என்ன உண்டாகல? ஒரு உணர்வே உண்டாகல. தேவனை குறித்த ஒரு உணர்வே உண்டாக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னும் அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏனென்றால் சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் பார்த்துவிட்டு அவனுடைய இருதயம் உருகவில்லை என்றால், ஹல்லேலூயா, அது அவ்வளவு கடினப்பட்டு போயிருக்கிறது என்றால், அது குமாரனை கண்டும் அவருடைய பாடு மரணத்தை கண்டும் கல்வாரியிலே நமக்காய் பாடுகள் அனுபவித்து தன்னுடைய சதை பிய பிய அது இரத்தமாய் விழ விழ தன்னுடைய ஜீவனை நமக்காய் மரணத்தில் ஊற்றினவரை கண்டும் ஒரு மனுஷனுடைய கண்கள் கலங்கவில்லை என்றால், அவனுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு உருக்கமும் உண்டாகவில்லை என்றால், அவன் எத்தனை கடினப்பட்டு போயிருக்கிறான் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆணிகள் அவருடைய கரங்களுக்குள்ளே பாய்ந்தது.
அவருடைய இருதயத்திற்குள்ளே நம்மேல் வரவேண்டிய கோபாக்கினைகள் கடந்து சென்றது. ஒரு சமாதானமின்மை அவருக்குள்ளே உண்டானது. அல்லேலூயா. சமாதானத்தின் காரணர், சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறவர், சமாதானத்திற்கே அவர்தான் காரணம். அவரிடத்திலே தான் சமாதானம் உண்டு. ஆனால் அவருடைய இருதயம் ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே கடந்து செல்கிறது. மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவ்வளவு கலக்கம் உள்ளவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுகள் அனுபவித்து நம்முடைய பாவங்களை, பாவம் என்றால் அதனுடைய தோஷங்களை, ஒவ்வொரு பாவத்திற்கும் தோஷங்கள் உண்டு, அந்த தோஷங்கள் எல்லாம் அவர் மேலே கடந்து வந்தது. சாபங்கள் எல்லாம் அவர் மேலே கடந்து வந்தது. எத்தனை சாபங்கள்! மனுஷன் ஒருவனுக்கு ஒருவன் விட்டுக் கொள்ளுகிற சாபங்கள். அதிலே இருந்து நம்மை இன்றைக்கும் மீட்டெடுக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம கோபத்துல சில சாபங்களும் கடந்து வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் அவருடைய இரத்தம் தான். அல்லேலூயா. அப்படி சாபங்களை எல்லாம் தம்மேல வரவித்துக் கொண்டாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொஞ்சமும் மனதுல ஒரு ஒரு அசைவு இல்லாமல் இருக்கிற ஜனம், எப்படிப்பட்ட ஒரு கடினமுள்ள ஒரு இருதயம். அல்லேலூயா. ஆனாலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகங்களை வாசிக்கிற போது, அப்படி ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வயது வந்துருச்சு, ஆனா வயதாயிடுச்சு, ரட்சிப்புக்குள்ள வந்தாச்சு, எனக்கு ஓரளவுக்கு புரியுது, எனக்கு அதை குறித்த அறிவு வந்துருச்சு, ஆனால் பக்தி இன்னும் எனக்குள்ளே வரல, நான் இன்னும் தனிமையில என்னுடைய கர்த்தரை, என் சிருஷ்டிகராகி என் கர்த்தரை நான் இன்னும் தேட முடியவில்லை என்று ஒருவேளை சிலர் இருந்தால், அவர்களுக்கும் கூட வேத வசனங்கள் மிகுந்த, அதுவும் சங்கீதங்களின் புஸ்தகங்கள் மிகுந்த ஆத்மார்த்தமாய் பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தனிமையில அதை எடுத்து வைத்து சில ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்திவிட்டு, என் இயேசு ஜீவனுள்ளவர் என்பதை விசுவாசித்து அப்படியே வசனங்களை ஒரு உருக்கமாய் வாசிக்கிற போது, ஒரு ஆழமாய் அதை வாசிக்கிற போது, மேலோட்டமாய் இல்லாமல் அதனுடைய வார்த்தைகளை புரிந்து நல்ல ஒரு சுலபமாய் இருக்கிற சில பகுதிகளை எடுத்து வாசிக்கிற போது, அல்லேலூயா, நிச்சயமாய் என்னால சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் பக்தியை அவராலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்படி இருதயம் தடித்து இருக்கிற, இருதயம் கடினப்பட்டு இருக்கிறவர்களுக்கே ஒரு உருக்கம் உண்டாக முடியும் என்றால், விசுவாசிகளாகிய அல்லது அவரை தொடர்ந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று விருப்பமோடு இருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாய் நம்ம இருதயத்தை அது அல்லேலூயா. சில சமயங்களில் வேலை பலுவில நம்ம அப்படியே வேலை செய்து கொண்டே இருக்கிறப்ப சில வேலைகள் நம்ம இருதயம் அப்படியே மந்தமாய் போயிடும். சிலருக்கு கடினமாய் அல்ல, மந்தமாய் போயிருக்கு. ஒரு உணர்வே இல்லாத தன்மை, தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிற அனுபவமே இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த சங்கீதங்களின் புஸ்தகங்களை எடுத்து வாசிக்கிற போது நமக்குள்ளே மனம் உருகி, ஓ என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் கர்த்தர் எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிற இந்த காரியங்களை எல்லாம் நம்ம நினைத்து பார்க்க தொடங்கும். அப்படித்தான் இந்த இடத்துல சங்கீதக்காரனும் கூட, அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கிறது. அவனுக்கு யாரோ என்ன செய்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் அவனிடத்துல சொல்லுகிறார்கள். காரணம், அவன் ஒரு சோதனையின் வாழ்க்கையின் பகுதியிலே அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய சோதனை நேரிட்டு இருக்கிறது. அதனாலே அவனை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவனிடத்துல கேலியாய் கிண்டலாய் அவனை வெறுப்பேற்றுகிற வகையில கேட்கிறார்கள், உன் தேவன் எங்கே? நீ எப்போதும் பிரசங்கிச்சுக்கிட்டே இருப்பியே, நீ எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பியே, நீ எப்போதும் பக்தியாய் காணப்படுவியே, எல்லாவற்றையும் விடவும் உன் இயேசுவையே பற்றி கொண்டு இருப்பியே, அவர் எங்கே? உன் வாழ்விலே அவர் எங்கே என்று அவனுடைய வாழ்வில அவருடைய வெளியரங்கமான கிரியைகள் எதுவும் இல்லாத ஒரு வாழ்வின் பகுதியில அவன் காணப்படுகிற போது, ஹல்லேலூயா, அவன் சில காரியங்களை எதிர்பார்த்து காணப்படுகிறான். ஆனால் விடுதலை இல்லை. அவனிடத்துல கேலியாய் கிண்டலாய் அவனை பார்க்கிறார்கள், ஏளனமாய் அவனை பார்க்கிறார்கள். ஒருவேளை அவனுடைய சொந்த சகோதர சகோதரிகள் அப்படி பார்த்திருக்க கூடும். ஒருவேளை அவனுடைய சமுதாயத்துல இருந்தவர்கள் அப்படி பார்த்திருக்க கூடும். ஒருவேளை அவனுடைய வேலை ஸ்தலத்துல இருந்தவர்கள் பார்த்திருக்க கூடும். அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா?
இரவும் பகலும் அவனுக்கு அவன் கண்ணீரே உணவாயிற்று என்று வேதம் சொல்கிறது. கண்ணீரே ஒரு மனுஷனுக்கு உணவாய் போன ஒரு மிகவும் வருந்தத்தக்கதான ஒரு நிலைமையில இந்த சங்கீதக்காரன் இங்கே காணப்படுகிறான். எப்போதும் அவனுடைய வாழ்வு இப்படியே இருந்ததில்லை. அவனும் கூட எப்படி இருந்திருக்கான் இதுக்கு முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. தேவாலயத்திற்கு கூட்டத்துல சத்தமும் துதியின் சத்தத்தோட போய் வந்து கொண்டிருந்தவன் தான். ஹல்லேலூயா, glory to God. அப்படி ஒரு அனுபவத்துல இருந்தவன் தான். ஆனால் அவனுக்கு இப்ப அதையெல்லாம் நினைக்கிற போது அவன் உள்ளம் அவனுக்குள்ளே உருகுகிறது. ஹல்லேலூயா, thank you Jesus. ஆமென். தேவ சமூகத்தில் அவன் ஆராதித்த சமயங்களை அவன் நினைத்து பார்க்கிறான். தேவ பிரகாரங்களிலே அவன் கடந்து சென்று துதித்தலோடும் துதியோடும் துதியின் கீதத்தின் சத்தங்களோடும் தேவனை அவன் ஆராதித்த சமயங்களை கூட்டத்தோடும் பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து தன்னுடைய கர்த்தரை அவன் உயர்த்தின சமயங்களை அவன் நினைத்து பார்க்கிறான். இப்ப அவனுக்கு போக முடியவில்லை. ஆனாலும் அதை நினைத்து பார்க்கிற போது அவனுடைய உள்ளம் அவனுக்குள்ளே உருகுகிறது. ஹல்லேலூயா. தனக்குள்ளேயே அவன் பேசிக் கொள்ளுகிறான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீயங்குகிறாய். ஹல்லேலூயா. அப்படியே அவன் தனக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவனை நோக்கி காத்திரு, அவர்கள் உனக்கு ஏளனமாய் அவர்கள் உன்னை பார்க்கலாம். ஹல்லேலூயா. தன்னுடைய ஆத்துமாவிடத்திலே சொல்லுகிறான், அவர்கள் உன்னிடத்திலே உன் தேவன் எங்கே என்று கேட்கலாம். அவர்கள் உன்னிடத்துல உனக்கு ஏன் உயர்வுகள் வருகிறதில்லை, உனக்கு ஏன் விடுதலைகள் பிறக்கிறதில்லை, உனக்கு ஏன் எந்த நன்மைகளும் ஏற்படுகிறதில்லை என்று கிண்டலாய் கூட சொல்லலாம். ஹல்லேலூயா. சில காரியங்களினால அப்படி காணப்படலாம். ஆனாலும் நீ தேவனை நோக்கி காத்திரு என்று தனக்குள்ளே அவன் ஆறுதல் சொல்லுகிறான். அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறான். அவருடைய சமூகத்துல இரட்சிப்பு உண்டு என்பதை அவன் விசுவாசித்து இருக்கிறதுனால நான் என் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது என்று தேவனிடத்திலே அவன் மன்றாடி சொல்லுகிறான். ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய வாழ்வு ஒரு வீட்டில இல்ல, அவனுடைய வாழ்வு சில மலை தேசங்களிலே சுற்றி திரிகிற அனுபவங்களுக்குள்ளே போய்விட்டது. ஆனாலும் அந்த யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து அவன் கர்த்தரை நோக்கி நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்களிலே நம்மை நடத்தி செல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் நம்மை எப்படி நடத்தி செல்லுகிறது, அவன் உள்ளம் உருகுகிறது. அவன் கர்த்தரை தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். தேவனை நோக்கி காத்திரு என்று ஒரு சத்தியத்தை அவன் நினைவுபடுத்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே இரட்சிப்பு உண்டு என்பதை விசுவாசித்ததை அவன் அறிக்கை செய்கிறான். கர்த்தரை அவன் இன்னமும் துதிப்பேர் என்று அவன் தீர்மானம் எடுக்கிறான். அவன் தேவனிடத்திலே தன்னுடைய இருதயம் கலங்குகிறது என்பதை தெரியப்படுத்துகிறான். அவனுடைய வாழ்வின் எங்கெங்கேயோ இருக்கிற பகுதிகளிலே இருந்து அவன் கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு 7ஆம் வசனத்துல, உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, ஒரு அழைப்பு உண்டாகிறது, ஆழமாய் உண்டாகிறது. ஒரு ஆங்குவிஷ்னஸ் என்பது எங்க உண்டாகும் தெரியுமா? டீப்ல உண்டாகும். ஒரு ஆங்குவிஷ்னஸ், ஒரு ஆழமான அனுபவங்கள் அவனுக்குள்ளே உண்டாகிறது. நம்முடைய வாழ்வு முற்கால்வாசி நேரம் எப்படி போகிறது? மேலோட்டமா போகும். கண்களை அப்படி திறப்போம், திறக்கிறதை பார்த்துக்கிட்டு, திறந்ததுல இருந்து எதையோ ஒன்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு ஆழமுள்ள அனுபவங்கள் நமக்கு இருக்காது. ஆனால் பக்தியாய் இருக்கிற போது ஆழங்கள் உள்ள அனுபவங்கள் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த ஆழங்களுக்குள்ளேயே போக மாட்டான். என்னையாவது துக்கமாய் அழும்போது போவான். அதுவும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் வெளியில வந்துருவான். அல்லேலூயா.
ஆனால் தேவ சமூகத்துல தன்னுடைய உள்ளத்தை உருகி அவன் காணப்படுகிற போது, சில தீர்மானங்களோடு அவன் காணப்படுகிற போது, கர்த்தரை அவன் நினைத்து கொண்டிருக்கிற போது அவனுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? தேவ அவருடைய மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை கூப்பிடுகிறது. அப்படின்னா அவனுக்குள்ளே சில ஆழமான அனுபவங்கள் உண்டாகிறது. கர்த்தர் பகற்காலத்தில் தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார் என்பதை அவன் கண்டு கொள்கிறான். அல்லேலூயா. 8ஆம் வசனத்திலே அவனுக்கு வெளிப்பாடுகள் வர தொடங்குகிறது. கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்று அவன் இப்போ பாடவும் செய்றான், விண்ணப்பமும் செய்றான். அவனுக்கு வெளிப்பாடும் கடந்து வருகிறது. அல்லேலூயா. பக்தி உள்ளவன் எப்படியெல்லாம் நகர்ந்து செல்லுகிறான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்வில் அவன் எப்படி நகர்ந்து செல்லுகிறான். அவன் எங்கேயோ அவன் காணப்பட்டவன் அப்படியே நகர்ந்து செல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் ஆழமான அனுபவங்களுக்குள்ளே செல்லுகிறான். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஆழமான அனுபவங்கள் கர்த்தருக்குள்ளே உண்டாகணும். மனம் உருகுகிற அனுபவங்கள் கர்த்தருக்குள்ளே உண்டாகணும். கர்த்தரை நினைக்கிற அனுபவங்கள் வாழ்வில எங்க வேணாலும் இருக்கலாம். யோர்தான் தேசத்துல இருக்கலாம், எர்மோன் மலைகளில இருக்கலாம், சிறு மலையில இருக்கலாம், எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அங்கே இருந்தெல்லாம் கர்த்தரை நினைக்கிற அனுபவங்கள் உண்டாக வேண்டும். நினைக்க தொடங்கணும் கர்த்தரை. ஓ ராபாலா ரீஹாதானா சந்தராதியா, அவரை நினைக்கணும். அல்லேலூயா. அவரை நினைக்க நினைக்க ஓ ராபா சந்தராதியா, அல்லேலூயா, ஆழமான அனுபவங்கள் உண்டாக தொடங்கும். எந்த மனுஷனுக்கு இது பொருந்தும். ஒருத்தர் சொல்லலாம், என் வாழ்க்கை முழுவதும் நான் பக்தியில இருந்ததே இல்லை. நான் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், சபைக்கு போறேன், வரேன், எல்லாம் சரி. ஆனா எனக்கு பக்தியின் அனுபவம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அவனுக்கும் கூட இந்த சத்தியம் உரிதான சத்தியம்தான். அல்லேலூயா. அவனையும் ஒரு ஆழமான அனுபவத்துல கொண்டு செல்லக்கூடிய வல்லமை மிகுந்த வார்த்தைகளை தான் நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. Glory to God. அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி அவன் உரிமையாய் பேச தொடங்குகிறான். என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? அவன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு பேசிக் கொண்டிருந்தவன். என் ஆத்துமாய் நீ ஏன் கலங்குகிறாய் என்று அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் பிணற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. ஏன் என்னை மறந்தீர்? அவன் ஏதோ ஒரு கோபமாய் கர்த்தரிடத்துல மனஸ்தாபப்படுகிறது போல, அல்லது கர்த்தர் மேல மனஸ்தாபப்படுகிறது போல அல்ல. அல்லேலூயா. அவன் அன்பின் மிகுதியிலே அவன் இதை கேட்கிறான். ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று அவன் கர்த்தரிடத்தில் தனக்குள் ஆழமாய் இருந்த ஒரு வருத்தத்தை தெரியப்படுத்துகிறான். Glory to God. Hallelujah. அவன் கர்த்தரிடத்துல அவன் அவ்வளவு ஆழமாய், ஏனென்றால் 3வது வசனத்துல அவன் தன்னுடைய நிலைமையை அறிந்திருந்தான். அவ்வளவுதான். கர்த்தரிடத்துல சொல்லல. இவன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று கண்ணீரை உணவு போல் அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவன் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்தல. ஆனால் பக்தியில அவன் அடுத்த அனுபவங்களில செல்லுகிற போது அவன் இப்ப தைரியமாய் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துகிறான். ஏதோ போய் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன எப்படி இருக்கு? எதுவும் சரி பண்ண மாட்டீங்களா? எதுவும் கிடையாதா? நீங்க என்ன வாக்குத்தத்தம் பண்ணீங்க? ஒரு நன்மையும் கிடையாதா? அப்படியே ஒரு மெத்தனமாய் ஒரு பயபக்தியை இல்லாமல் அல்ல அவன் ஜெபிக்கிறது. நமக்கு புரிந்து கொள்ளணும் வித்தியாசத்தை. அல்லேலூயா. அவன் பக்தி மார்க்கமாய் அவன் மன்றாடுகிறான். அல்லேலூயா. அவன் இவ்வளவு நேரம் அவனுக்குள்ள உன் தேவன் எங்கே என்று மற்றவர்கள் சொல்லுகிறதனுடைய ஒரு வருத்தத்தை இப்போ அவன் தேவனிடத்துல தெரியப்படுத்த தொடங்குகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் நினைக்கிறேன் அவன் 5வது வசனத்துல சொல்லுகிற போது இருந்த ஒரு
ஹalleluya, ஒரு துக்கம் 11வது வசனத்துல இருந்திருக்காது. எல்லா வார்த்தைகளும் சேம் தான். அப்புறம் ஏன் இங்க அது கொடுக்கப்பட்டிருக்கணும்? எல்லா வார்த்தைகளும் அதே மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இங்கே உண்டாகிறது. என்ன தெரியுமா? 5வது வசனத்தை நீங்கள் நல்லா உற்று நோக்கி பார்த்தால் தெரியும். அங்கே ஒரு பொதுவான சத்தியத்தை அவன் சொல்லியிருப்பான். என்ன சத்தியம்? அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அது ஒரு பொதுவான சத்தியம். அல்லேலூயா. ஆனால் 11வது வசனத்திலே அதே மாதிரிதான் அவன் தொடங்கி வரான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. எல்லாம் அதே போலதான் வரான். ஆனா முடிக்கும் போது எப்படி தெரியுமா சொல்றான்? என் முகத்திற்கு பர்சனலா கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. இப்ப கர்த்தர், the Lord has become personal to him. Amen. Hallelujah. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹalleluya. நான் நினைக்கிறேன் இது ஆராதனை. இது புலம்பல் அல்ல. ஹalleluya. இது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே வருந்துகிறதல்ல. இது ஆராதனை. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை என்று சொல்லுகிற போது அவன் தனக்குள்ளே எப்படி நமக்கு சொந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது ஒரு அனுபவம் வருகிறதோ, அந்த வெளிப்பாடுள்ள ஒரு அனுபவம் இப்ப சங்கீதக்காரனுக்கு இந்த பகுதியில உண்டாகி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹalleluya. glory to God. ரிப்பீட் பண்றான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரே ஒரு வித்தியாசம். அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் என்று அவன் சொன்னான். ஆனால் இப்ப என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை என்று அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கம் என்பது இப்படிதான். அப்படியே ஒரு விசுவாசிய எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு போயிரும். இன்னைக்கு பக்தியின் அனுபவங்கள் இல்ல. சிலர் ஜெபிக்கிறோம், சிலர் நம்ம அப்படியே பக்தியில வரோம், கொஞ்ச நேரத்துல எல்லாம் பிசாசோட சண்டை. அல்லேலூயா. பிசாசுக்கும் விசுவாசிக்கும் ஒரே சண்டை. பிசாசு அப்படியே மிரட்டுறது உருட்டுறதுமா போயிடுறோம். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி வந்த உடனே நம்ம எங்க போயிடுறோம்? அப்படி போயிடுறோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, என்னுடைய பாஸ்டர் பகல்ல பார்த்தா அவ்வளவு வீரமா வசனமா பேசி பயங்கரமா பிரசங்கமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா இரவு வேளையில அவர் ஜெபிக்கிறத கேட்டா அப்படியே ஒரு புறா சத்தமிடுகிறது போல இருக்கும். அப்படியே அழுது அழுது தேவ சமூகத்துல பக்தியாய் உள்ளம் உருகி ஆண்டவரே என்று தன்னுடைய சபை ஜனங்களுக்காக மன்றாடுகிற கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவத்துல இருப்பார். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. நம்ம என்னென்னலாம் இன்னைக்கு பார்த்தோம்? சிலர் இந்த சங்கீதக்காரனை என்ன சொல்றாங்க? உன் தேவன் எங்கே என்று சொல்றாங்க. நம்ம இடத்துல வேற மாதிரி சொல்றாங்க. நமக்கு வேற ஏதாவது காரியங்கள் இருக்கலாம். நமக்கு பிறர் சொல்வதாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே நினைச்சு நமக்குள்ள ஒரு வருத்தம் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் கூட நம்ம நினைக்க தொடங்கின பிறகு, நம்ம அவருடைய சில சத்தியங்களை அறிக்கை செய்து நம்ம துதிக்க தொடங்கினதுக்கு பிறகு, நம்மளுடைய காரியங்களை அவரிடத்துல அறிக்கை செய்ய தொடங்கின பிறகு, அவரை நினைக்க நினைக்க நம்ம இருக்கிற பகுதிகள் எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து அவரை நினைக்க நினைக்க ஆழமான அனுபவங்கள் உண்டாக தொடங்குகிறது. அவர் பகற்காலங்களில கிருபையை கட்டளையிடுகிறார் என்கிற வெளிப்பாடு வர தொடங்குகிறது. பாடல்கள் வர தொடங்குகிறது. ஹalleluya. விண்ணப்பங்கள் உண்டாகிறது. கர்த்தரிடத்துல விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்க தொடங்குகிறோம். ஆமென். அவருக்கு காரியங்களை தெரியப்படுத்த தொடங்குகிறோம். பாரங்களை அவருடைய சமூகத்துல ஊற்றி விடுகிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, பர்சனலா என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை என்று நமக்கு ஒரு பொசசிவா நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட தொடங்கி விடுகிறோம், துதிக்க தொடங்கி விடுகிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உள்ள ஒரு பகுதி தான் ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. சங்கீதம் 42. ஆனால் இதனுடைய முக்கியமான இதனுடைய தொடக்க 2 வசனத்தை நான் வாசிக்கல. சரியா? நம்ம திரும்பி அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். அதுல முதல் வசனம் என்ன? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பக்தியா இருக்க ஒரு மனுஷன் நினைக்கிறான்னா அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
Glory to God. திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்றுதான் வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆமென். ஹalleluya. களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். Glory to God. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு வசனம் உண்டு. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அதனாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் கூட இருந்தார்கள். ஹalleluya. சங்கீதங்களின் 91ல அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. வாஞ்சையாய் இருக்கிறவனுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹalleluya. கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கணும். சிலருக்கு எதிர்தின் மேலேயோ வாஞ்சை, சிலருக்கு அரசியல் மேல வாஞ்சை, சிலருக்கு என்ன செய்திகள் என்பதுல எப்போதும் வாஞ்சை, செய்திகளை பார்த்துக்கிட்டே இருப்போம். சிலருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்துல வாஞ்சை. சிலருக்கு எதன் மேலேயுமே வாஞ்சை இல்லை. எது கேட்டாலும் என்னவோ அப்படின்னு இருப்பாங்க. ஹalleluya. ஆனா நமக்கு யார் மேல வாஞ்சை இருக்க வேண்டும்? நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். ஹalleluya. வாஞ்சையா இருக்கிற அனுபவம். சத்தியங்களை அறிந்து கொள்வதிலே ஒரு வாஞ்சை, உபதேசங்களை கற்றுக்கொள்வதிலே ஒரு வாஞ்சை. ஹalleluya. வெறும் அறிவின் பெருக்கத்திற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய உன்னதங்களை அனுபவிக்கும்படிக்கு, கர்த்தத்துவங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த தேவ அன்பை ருசி பார்க்கும்படிக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கும்படிக்கு அவரிடத்துல வாஞ்சையாய் நாம காணப்படுகிற போது, ஒரு விடுதலைக்காய் ஹalleluya வாழ்வில சில விடுதலைகள் வேண்டும் என்று சொல்லி அவர் மேல் வாஞ்சையா இருக்கிற போது நமக்கு விடுதலை உண்டாகும். இரண்டாவதாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்ன? இரண்டாவது வசனத்துல என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? அவனுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? ஒரு பக்கம் வாஞ்சை, இன்னொரு பக்கம் தாகம். ஹalleluya. ஹalleluya. வாஞ்சை என்பது சத்தியத்தின் மேல அதிகமாய் வருகிறதா வாஞ்சை. சத்தியம் அப்படியே அதன் மேல வாஞ்சை. தாகம் என்றால் என்ன அடையாளப்படுத்துகிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இப்ப சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துல தாகம் கொண்டு போகும். வாஞ்சை சத்தியத்துக்கு நேராய் வழி நடத்தும். தாகம் பரிசுத்தாவியானவரை அதிகமாய் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஹalleluya. Glory to God. Hallelujah. இந்த ரெண்டு அனுபவங்களும் பக்தி உள்ளவனாய் இருக்க விரும்பினால் அவனுக்குள்ள இந்த ரெண்டு அனுபவமும் இருக்க வேண்டும். வாஞ்சையா இருக்கணும், தாகமா இருக்கணும். இந்த நாட்களில பக்தி பாடல்கள் நமக்குள்ளே காணப்படும். ஹalleluya. நிறைய நேரம் நம்ம கர்த்தர் மேல பக்தியா இருந்தாலே போதும். ராபா திஹாந்த ரஷ்யா. நம்ம ஆனா என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? டிவியேட் ஆகி போயிடுவோம். கொஞ்சம் அப்படி ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுவோம், கொஞ்சம் இப்படி போவோம், கொஞ்சம் அப்படி போவோம். ஆவிக்குரிய வரங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். நல்லதுதான், அதெல்லாம் இருக்கணும் தான். ஆனால் அவைகள் எல்லாம் பக்தி விருத்தியாய் செய்யப்படும். ஹalleluya. பக்தியோடு செய்யப்படும். பக்தி குறைஞ்சிருச்சா உடனே திரும்பி பக்திக்குள்ள வந்துடும். ஹalleluya. பக்தி என்பது ஒரு தூபம் போல எரிந்துகிட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அதை தூக்கிட்டு ஓடணும்னா என்ன ஆயிரும்? அது கொஞ்சம் அமைஞ்சிரும். அதை அப்படியே பாதுகாக்கணும். ஹalleluya. கண்களை மூடி நம்ம இந்த வேளையில ஹalleluya. Thank you Jesus. நமக்கு இந்த நாட்களில எவ்வளவோ காரியங்கள் உண்டு வேதத்துல. Praise you Jesus. எவ்வளவோ நமக்கு வரங்களும் ஆவிக்குரிய வரங்களும் நமக்கு ஆவிக்குரிய யுத்தங்கள் எல்லாம் உண்டு, விசுவாச அறிக்கைகள் உண்டு, என்னென்னமோ உண்டு. ஹalleluya. நம்ம நிறைய நேரம் தேவ சமூகத்துல பக்தி மார்க்கமாய் காணப்படுகிறதுல குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். வெறும் அவரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி கொண்டு, சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான். ஹalleluya. அவன் எப்படி சொல்றான் தெரியுமா? அவனுடைய இன்னொரு சங்கீதத்துல அவன் சொல்லுகிற போது ஹalleluya, glory to God, hallelujah, praise you Jesus. அவன் சொல்லுகிற போது நான் என் கர்த்தரை என்ன செய்வேன்? அவரை பாடி துதிப்பேன். நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன்,
தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். வேற ஒண்ணும் கிடையாது. அவனும் யுத்தம் பண்றவன் தான். அவனுடைய கைகளையும் போருக்கும் யுத்தத்திற்கும் கர்த்தர் படிப்பித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சங்கீதக்காரன் தான். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு பேர் தான் என்ன? சங்கீதக்காரன். காரணம், அவன் பக்தியாய் காணப்படுகிறவன். அவன் கைகளை போருக்கும் அவன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார் என்று அவனே சாட்சி கொடுக்கிறான் கர்த்தரை குறித்து. ஆனால் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று போய் பார்த்தால் அவன் சொல்றான், அந்த விரல்களை கர்த்தர் எனக்கு யுத்தத்துக்கு பழக்குவித்தார் தான். ஆனா எப்போதும் கையில பட்டயத்தோட சுற்றிக்கிட்டே இருக்கிறவன் இல்லை. நான் என்ன செய்வேன்? நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரே சங்கீதத்திலே இது ரெண்டும் வரும். ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வச்சிருக்காருன்னா அதை தானே போய் செய்யணும். இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அல்லேலூயா. புது பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறான். Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. என்னப்பா ராஜா, யுத்தம் பண்ண போகலையா? இல்ல, நான் நல்லா பாடிட்டு அப்புறம் பாக்குறேன், அது போறேன். ஹல்லேலூயா. அவன் யுத்தம் பண்ணுகிறதுல அவனுக்கு வாஞ்சை கிடையாது. யுத்தம் வேற வழி இல்லாம அவன் பண்றது. அவனுடைய வாஞ்சை எங்க இருக்கு? தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவன் அப்படிதான் காணப்பட்டான். அப்படி இருக்கும்போதுதான் கரடி சிங்கம்லாம் வரும், கோலியாத்தெல்லாம் வருவான். அப்ப யுத்தம் நேரிடும். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்த வேண்டியதா ஆயிருச்சு. அவன் கைகள்ல ரத்தக்கரை பட வேண்டியதா ஆயிருச்சு. அல்லேலூயா. அவன் அதையே தேடி கீடி போகல. அவன் என்ன செய்து கொண்டுதான் இருப்பான் எப்போதும்? அவன் கர்த்தரை தொழுது கொண்டே துதித்து கொண்டே பக்தி மார்க்கமாய் அவன் இருந்து பழகி கொண்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. உராபால ரீஹந்தரா ஷந்தனாதியா. அவனுக்குள்ளே ஒரு மான் எப்படி நீரோடைகளுக்காய் வாஞ்சித்து கதறுமோ அதுபோல தேவனை நோக்கி கதறுகிற ஒரு அனுபவத்தில் அவன் காணப்பட்டு கொண்டே இருந்தான். ஓ ஆமென் ஜீசஸ். ஒரு ராஜா, ஒரு சங்கீதக்காரன். அவனுக்கும் குடும்பம் இருந்தது, நாடு இருந்தது, அலுவல் இருந்தது, பொறுப்புகள் இருந்தது, யுத்தங்கள் இருந்தது. ஆனால் அவன் மனம், அவன் எதிலே வாஞ்சையா இருந்தான் தெரியுமா? கர்த்தர் மேல பயபக்தியா இருப்பதிலேயே அவன் வாஞ்சையா இருந்தான். ஓ ஜீசஸ். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆமென். நீ வேலையில இருக்கலாம், ஹல்லேலூயா, என்ன அலுவல்ல கூட இருக்கலாம். ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிற அனுபவம். 1000 குறை சொல்லலாம். புருஷன் மேல, கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, வாழ்வின் சூழ்நிலைகள் மேல 1000 குறைகள் இருக்கலாம். ஆனால் ஆத்துமா எங்க இருக்கணும் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருந்து பழகி இருக்க வேண்டும். ரபல ரிபதர சந்தராதியா ரக்கரப சதராதியந்தராதியா ரபல ரப ஷபரிப கரபல ரபல சதராதியந்தரசியா ரிபப ஷபரிப கரபல. மனம் உருக வேண்டும். ஆழமான அனுபவங்கள் உண்டாக வேண்டும். ரீகவ சதராதியந்தரசியா. பொதுவாய் இருக்கிற சத்தியம் என் முகத்திற்கு என் தேவனாயிருக்கிறவர் என்று உரிமை கொண்டாடி தன்னுடைய கர்த்தரை தொழுது கொண்ட அனுபவம் சங்கீதக்காரனுக்கு உண்டானது. அவன் மற்ற எல்லோரையும் விடவும் அவனுக்குள்ளே ஒரு நினைப்பு இருந்துச்சு. என்ன தெரியுமா? உங்க எல்லாரையும் விடவும் நான் என் கர்த்தரை, அவர் எனக்கு அதிகமாய் கர்த்தர். அல்லேலூயா. என் முகத்திற்கு அவர் ரட்சிப்பு. ஆமா, அவருடைய சமூகத்துல ரட்சிப்பு உண்டு. ஆனால் அவர் என் முகத்திற்கு ரட்சிப்பு என்று உரிமை பாராட்டி கொண்டிருந்தார். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு உரிமை பாராட்ட தெரியல. அல்லேலூயா. மற்றவர்களை கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆள் போலவும், தாங்கள் கர்த்தருக்குள்ள அவர்கள் பெரிய ஆள் இல்லாதது போலவும் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரே என்று ஒரு பொசஸ்ஸிவா, என் நேசர் என்று சூலமத்தி சொன்னாலே அதுபோல நான் என் நேசருடையவள் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுபோல ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாக வேண்டாம். ஆத்துமா அப்படிதான் கலங்கிட்டே தான் இருக்கும். ஆத்துமா அதுகிட்ட சொல்லி வைக்கணும், நீ தேவனை நோக்கி காத்திரு, உனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆத்துமாவே,
உனக்கு தெரியாது என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அவர் திடீர் என்று அவர் புறப்பட்டு வருகிற போது காரியங்கள் மாறும். ஆத்துமாவே ஹல்லேலூயா. உன் வாழ்வின் என் வாழ்வின் சூழ்நிலைகள் மாறும். உனக்கு தெரியாது என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது. அவர் என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவர். நான் அவரை இன்னமும் துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆழமான அனுபவங்கள் உண்டாகணும். அவரை பாடும் பாடல்கள் நம் வாயிலே காணப்பட வேண்டும். ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறான் சங்கீதக்காரன், பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பாட்டு சத்தம் கேக்குது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு அவன் வாயிலே வந்து விட்டது. Praise the Lord. இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறவன் தான் விசுவாசி. இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். இப்படிப்பட்டவன் தான் பக்தி மார்க்கத்திலே காணப்படுகிறவர். Glory to God. ஆழமான அனுபவங்கள். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அவரை நினைத்து கொண்டிருக்கிற நினைவுகள் அது அலை அலையாய் பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். தேவனை நினைக்கிற அனுபவங்கள் அவரை நோக்கி கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அவ்வளவு தூரம் நினைக்கிற ஒரு மனுஷனை அவர் மறந்திருப்பாரோ? இந்த நாட்களில் நம்முடைய கர்த்தரை நாம் நினைவு கூற வேண்டும். உள்ளம் உருடைந்து உருக வேண்டும். என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லுகிறான். தன்னுடைய இருதயத்தை ஒடுக்கி கொண்டிருந்த தன்னுடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே அவன் அவன் தெரியப்படுத்தி பாரத்தை அவருடைய சமூகத்திலே உச்சி விடுகிறான். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் தன் கண்மலையாகிய தேவனை நோக்கி அவன் ஹல்லேலூயா அபயம் இடுகிறான், அழுகிறான், ஹல்லேலூயா விண்ணப்பம் செய்கிறான். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்து வருகிறது. என் முகத்திற்கு இன்றைக்கு தேவ வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானும் அந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சங்கீதக்காரனை போலதான் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல இந்த புதிய ஆண்டுல அனுக்கிரக வருஷம் என்று வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கிற இந்த ஆண்டுல நாம் எப்படி காணப்பட வேண்டும் தெரியுமா? வேற எந்த பேர் நமக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நமக்கு நாமே ஒரு பேர் கொடுக்கணும். அந்த பேருக்கு நாம் உத்தமமாய் இருக்கணும். என்ன தெரியுமா? நான் என் கர்த்தருக்கு முன்பாக பக்தி உள்ளவன், நான் ஒரு பக்தி உள்ளவள் என்கிற ஒரு பெயர் நமக்கு கடந்து வர வேண்டும். கர்த்தாவே, இந்த வசனங்களை எங்களுக்கு இன்றைக்கு அனுப்பி எங்களோடு பேசி எங்களை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு போதித்து நீ சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த சங்கீதங்களின் மூலமாய் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் இந்த நாட்களில் ஜெயம் எடுக்க வேண்டும். எங்கள் குடும்ப காரியங்களில, வேலை காரியங்களில, எல்லாவற்றிலேயும் கர்த்தாவே நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் எப்போதும் சத்துருவினால் நிந்திக்கப்பட்டு காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் முகத்திற்கு இரட்சிப்பும் எங்கள் தேவனுமாய் இருக்கிற உம்மை நாங்கள் இன்னமும் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணி தொழுது கொள்வோம், துதிப்போம். உண்மையிலே நாங்கள் வாஞ்சையாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறபடி அவன் என்மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னபடி எங்களை இந்த நாட்களில விடுவியும் ஆண்டவரே. விடுதலையின் நாயகராய் எங்கள் வாழ்க்கையில நீ தோன்றுவீராக. ஆமென். ஜீவனுள்ள தேவன் மேலேயே நாங்கள் தாகமாய் இருக்க வேண்டுமே அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.